அம்பாசமுத்திரம் காசிநாத சுவாமி திருக்கோவில் திருக்கல்யாண உற்சவம் பக்தி பெருவெள்ளத்தில் மிதந்த தாமிரபரணி நதிக்கரை. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அகஸ்திய முனிவர் வழிபட்ட பெருமைக்குரிய அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை காசிநாத சுவாமி திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த இறைவனும் இறைவியும். கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இரவு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அருள்மிகு காசிநாத சுவாமியும் அன்னை மரகதாம்பிகையும் மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருக்கல்யாண சடங்குகள் வண்ண மலர் மாலைகளாலும் வண்ண மின் விளக்குகளாலும் ஜொலித்த பிரத்யேகமான மணமேடையில் எழுந்தருளிய சுவாமி அம்பாளுக்கு 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண சடங்குகள் முன்னின்று நடைபெற்றது. நிச்சயதார்த்த வைபவம் பக்தர்கள் முன்னிலையில் சுவாமியும் மற்றும் அம்பாள் தரப்பு பெரியோர்களின் முன்னிலையில் நிச்சயதார்த்தமானது நடைபெற்றது. மாலை மாற்றுதல் வைபவம் ஊஞ்சல் உற்சவத்தை தொடர்ந்து சுவாமியும் அம்பாளுக்கும் 3 முறை மாலை மாற்றிக்கொள்ளும் வைபவமும் அரங்கேறியது. மங்கள நாள் சூட்டுதல் இரவு சுபமுகூர்த்த வேளையில் கெட்டி மேளங்கள் அதிர மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க அன்னை மரகதாம்பிகைக்கு மங்கள நாள் சூட்டப்பட்டது. அப்பொழுது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவசிவ என பக்தி கோஷங்கள் இட்டு மலர் தூவி வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு. இந்த தெய்வீக திருமணத்தை காண்பது மங்கள வாழ்வை தரும் என்பதால் அம்பாசமுத்திரம், கல்லுக்கு இடைக்குறிச்சி, விக்கிரமசிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் திரண்டனர். திருக்கல்யாணத்திற்கு பின் நடைபெற்ற மகா தீபாராதனைக்கு பிறகு பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.